பாண்டிச்சேரி சிறுமி கொலை வழக்கு பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க பெண் குழந்தையை பெற்ற ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமா அது அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்படுற பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்க தன்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிரமும்னு சொல்லிட்டு ஈரக்குளம் நடுங்குற அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. அப்படி என்னதான் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு, அதை பத்தி இன்னைக்கு முழுமையா பேச போறோம். பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டைன்ற ஏரியால சோலை நகர் பாடசாலை தெருவை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு. அவருக்கு ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு இருக்காங்க. பக்கத்து ஸ்கூல்ல ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. சரியா 2ஆம் தேதி சனிக்கிழமை அவங்க வீட்டுக்கிட்ட தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்க குழந்தைய திடீர்னு காணும். பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே இந்த குழந்தை கிடைக்கல. ஒரு வழியா குழந்தை கிடைச்சிடும் சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, குழந்தை கிடைக்கவே இல்லை. கடைசி முயற்சி அவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்க குழந்தைய காணோம், மதியானத்துல எங்க போச்சுன்னே தெரியலன்ட்டு. போலீஸாரும் சரி குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தேடி பாக்குறாங்க, குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. மறாவது நாள் ஆனாலும் குழந்தைய கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு குழந்தையோட சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு சின்ன ஒரு போராட்டம் மாதிரி பண்றாங்க. போலீஸாரும் அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க, உங்க குழந்தைய நாங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல இருக்க சிசி கேமராக்கள், ரயில்வே ஸ்டேஷன்ல கேமரா, எல்லா சிசிடிவி கேமராவையும் போலீஸார் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரே ஒரு கேமரால மட்டும் அந்த சின்ன பொண்ணு நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அந்த குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. சரியா 4ஆம் தேதி மக்கள்லாம் அவங்க அமைதி எழுந்துட்டாங்க. போலீஸார்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, என்ன குழந்தை காண போய் 2 நாள் ஆச்சு, கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துலதான் அந்த குழந்தையோட வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு ட்ரைனேஜ் கால்வாயில ஒரு மூட்டை கிடக்குது. அந்த மூட்டையிலிருந்து ஒரே நாத்தடிக்குது. பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸார் போயிட்டு அந்த மூட்டையை கைப்பற்றி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் இருக்கு. நம்ம தேடிட்டு இருந்த அந்த குழந்தை கை கால்கள்லாம் கெட்டப்படவில்லை, செத்து போய் அழுகி கிடக்குது. போலீஸாருக்கு பொதுமக்கள் கிட்ட இது எப்படி சொல்றதுனே தெரியல. அங்க மிகப்பெரிய கலவரமே வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா போலீஸார் அந்த குழந்தையோட உடம்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இந்த குழந்தைய சந்தேக மரணத்தின் பேர்ல கேஸ் பதிவு பண்றாங்க. குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. ரிப்போர்ட் வரும்போது தான் அந்த குழந்தையோட பெண் உறுப்புல கிழிஞ்சிருக்கு அப்படின்றது போலீஸாருக்கு தெரிய வருது. இந்த குழந்தை யாரோ தப்பா பயன்படுத்தி கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. பாண்டிச்சேரியே பதறுது, யார் இந்த சம்பவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான கலவரம் வெடிக்குது. மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. இந்த நேரத்துல ஒரு பையனை போலீஸார் பிடிக்கிறாங்க. 19 வயசான கருணாஸ்ன்ற ஒரு இளைஞர். அவன் மேல சந்தேகத்துன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கும்போது அவன் கையில இருக்க பிளேடு எடுத்து அவன் கை காலில் அவனே அறுத்துக்கிறான். ரத்தம் வருது, ஆனா அவன் வலி கூட அவனுக்கு தெரியல. அவன் பாடு நார்மலா இருக்கான். அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸார் விசாரிக்கும் போது தான் ஒரு பெரிய மர்மத்தை அவன் ஓபன் பண்றான். என்னன்னா, அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் கொலை பண்ணதே இவன் தான். வீட்டு வாசல விளையாட அந்த குழந்தைகிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆசை காமிச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஒரு வீட்டு மாடியில வச்சு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைகிட்ட தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தப்பு நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆள் ஒருத்தர் வராரு, ஒரு வயசான நபர், ஒரு 60 வயசு இருக்கும். அவர் இதை தட்டி கேட்பார்னு பார்த்தா அவனும் சேர்ந்து இந்த குழந்தைகிட்ட தப்பா தான் நடந்துக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கும்போது குழந்தை பயங்கரமா கத்தி அழுவுது. எங்க நம்ம வெளியில மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து போனவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய அடிச்சே கொல்றாங்க. அடி தாங்க முடியாம குழந்தை இறந்து போச்சு. தன்னோட வேட்டியை அதில் அந்த குழந்தைய உள்ள போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி கொண்டு போறாங்க. வழியிலே ஒரு சாக்கப்பையில போட்டு கால்வாயில அந்த குழந்தைய தூக்கி போட்டு போயாச்சு. அந்த 60 வயசு கிழவனுக்கு விவேகானந்தன். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே சேர்ந்து இவங்களும் அந்த குழந்தைக்காக போராடுற மாதிரி தேடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா போலீஸார் அவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோன்னா அவங்க 2 பேருமே என்னமோ நாங்கள் கஞ்சா போதையில பண்ணிட்டோம், மற்றபடி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்புறாணியா முகத்தை வச்சுக்கிறாங்க. கஞ்சா போதையில அம்மா யாரு பிள்ளைது கூட தெரியாது, ஒரு குழந்தைன்னு கூட பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் அவங்க கிட்ட இல்லை. இவங்க 2 பேருக்கும் நாங்கள் யாருமே வாதாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள்லாம் சொல்லிடுறாங்க. நீதிபதிகள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு யாரும் வாதாடலைன்னா இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைங்க, நாங்கள் நேரடியாக அங்கேயே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்றாங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இவங்க ஜெயில கொண்டு போய் அடைச்சா ஜெயில இருக்க மற்ற கைதிகள் கூட இவங்களை அடிச்சு கொண்டு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க ஒரு தனி ஜெயில உள்ள போட்டு வைங்க, நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தெரிவிக்கிறாங்க. பாண்டிச்சேரியோட முதல்வர் என்ன பண்றாரு,
ஒரு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி அந்த குடும்பத்துக்கு பண்றாரு. இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியே கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு இந்த குழந்தையோட மரணம் அமையுது. பல பேர் போராட்டம் பண்றாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கஞ்சா அப்படின்னு சொல்ற போதைப் பொருட்கள் தான். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தடுக்க முடியாத ஒரு போதைப் பொருளா நாளுக்கு நாள் அது வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. இவங்க கண்ணில் குழந்தை யாரு, வயசான பாட்டி யாரு, எதுவுமே வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்குமே தவறா நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிருகத்தனமான எண்ணத்தை கஞ்சா போதை மக்களை கொடுத்துருக்கு. அந்த குழந்தையோட கடைசி நிமிஷங்கள் ரொம்ப பயங்கரமா அமைஞ்சிருக்கு. நேற்றைய தினம் அந்த குழந்தையோட இறுதி சடங்கு நடக்குது. இந்த இறுதி சடங்குல பெரிய பெரிய நபர்கள்லாம் பங்கேற்றாலும் அந்த குழந்தை கூட என்னென்ன போகுது தெரியுமா? அந்த குழந்தை பயன்படுத்துகிற புத்தகங்கள், அந்த குழந்தையோட டாய்ஸ், இது எல்லாத்தையும் அந்த குழந்தை கூடயே ஒன்றா வச்சு கொண்டு போய் இறுதி சடங்கு நடத்துறாங்க. ஒரு பிஞ்சு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு, பொண்ணு கூட சொல்ல முடியாது, குழந்தைன்னு தான் சொல்லுவோம். அதோட வாழ்க்கை சில நிமிஷ சந்தோஷத்துக்காக 2 பொருள்களால முடிஞ்சு போயிடுச்சு. இதை கேள்விப்படுற எல்லா பேரண்ட்ஸுமே அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, அந்நிய ஆண்கள்கிட்ட நம்ம குழந்தைய கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பத்திரமா பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ மனநிலை கொண்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சித்தான்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த படையில கூட இதே ஸ்டோரியை தான் எடுத்திருந்தாங்க. சினிமாவில் தானே வருது, இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ரியல் லைஃப்லயும் அதே தான் நடந்திருக்கு. அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறோம். அதே நேரத்துல இந்த குற்றவாளிகளுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.